தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா எம்பிக்களா இருக்கக்கூடிய 6 நபர்களுடைய பதவிக்காலம் வருகிற ஏப்ரல் மாதத்தோட நிறைவடைய இருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. குறிப்பா திமுக சார்பில் இருந்து கனிமொழி சோமு, திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகிய 4 நபர்களுடைய பதவிக்காலமும், அதிமுக சார்பில் இருந்து தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஆகிய 2 நபர்களுடைய பதவிக்காலமும், ஆக மொத்தம் 6 நபர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கு. அதுவும் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள புதிய எம்பிக்கள் யார் யாருன்ற தகவலை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால திமுக சார்பில் இருந்து ஒரு லிஸ்டும், அதிமுக சார்பில் இருந்து ஒரு லிஸ்டும் வெளியாகி இருக்கு. திமுக சார்பில் இருந்து திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, ஏ.கே.எஸ். விஜயன், கார்த்திகேய சிவசேனாபதி, கோயம்புத்தூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கார்த்திக், தூத்துக்குடி ஜோயல், இவங்க எல்லாரும் லிஸ்ட்ல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பெண் எம்பியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக சார்பில் இருந்து தம்பிதுரை பேரு உறுதியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் எம்பி சீட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக அதிமுக சார்பில் இருந்து வரப்போற அந்த 2 எம்பி யாருன்னு, திமுக சார்பில் இருந்து வரப்போற அந்த 4 எம்பி யாருன்னு கூடிய விரைவில் தெரிஞ்சிடும்.